நலமுடன் வளமுடன் வாழ்க. நம்ம எல்லோரும் இப்போ இந்த கொரோனா வைரஸு இந்த பிரச்சனையால் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு நல்லது தான். ஆனால் அது மற்ற உடலுக்கு வேறு எதுவும் பிரச்சனைகள் நம்ம வந்துடக்கூடாது. நம்ம அதிகமாக சாப்பிடுவோம், கொஞ்சம் நொறுக்கு தீனி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யோகா, உடற்பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். வாக்கிங் போகிறதுனா இப்போ நம்மளால் முடியாது. அதனால் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஹாலில் இல்லை கார்டன் ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 8 நடைப்பயிற்சி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே நல்ல ஒரு உடற்பயிற்சிக்கு சமம். நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தோம்னா என்ன ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்கும். அதனால் இந்த 8 உடற்பயிற்சி முறைப்படி எப்படி செய்யணுமோ அந்த முறைப்படி நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், பார்ப்போம். இந்த மாதிரி 8 கீழே போட்டுக்கோங்க. அதாவது 8 அடி 8 அடி இருக்கணும், 2 ரவுண்டு ஜாயிண்டாக இருக்கும்போது அது 8ஆக வந்துடும் நல்லா. அப்படி நமக்கு போட இட வசதி இல்லைன்னா கொஞ்சம் சின்ன ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மெதுவாக நடக்கணும். எடுத்தோன்னே வேகமாக நடக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது நம்ம மெதுவாக நடக்கணும். அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை கூட்டி அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேகமாக நடக்கணும். பொதுவாக அந்த 8 நடைப்பயிற்சி ஒரு 20 நிமிஷமாவது நடந்தால் தான் அது நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் குதிங்காலில் ஒரு 2 ரவுண்டு குதிங்காலில் நடக்கணும். அடுத்து விரல் நுனியால் நல்ல விரலில் மட்டும் ஃபுல்லாக கீழே ஊனி அப்படியே குதியை தூக்கிடணும். விரல் நுனியால் அது 2 ரவுண்ட் நடக்கணும். காலில் வெளிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, வெளிப்பகுதியை இப்படி சைடாக நம்ம காலை ஊனிக்கணும். ஊனி அது 2 ரவுண்ட் நடக்கணும். அடுத்து காலை உள்பக்கமாக கால் பாதம் வெளி நோக்கி இருக்கும். இப்படி உள்ள கூடி வளைச்சி கொஞ்சம் நம்ம பெண்டாகிக்கிடுவோம். அந்த மாதிரி நடக்கணும். அது 2 ரவுண்ட் நடக்கணும். அப்புறம் பின்னோக்கி நடக்கணும். அப்படி பின்னாடியே ரிவர்ஸ், அது ஒரு 2 ரவுண்டு. அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி பேக்லாம் நடந்த பிறகு நம்ம வேகமாக மறுபடியும் 2 ரவுண்டு நடந்துட்டு அப்புறம் மெதுவாக நடந்தோம்ல அதே மாதிரி 2 ரவுண்ட் நடந்து அப்புறம் தான் முடிக்கணும் நடைப்பயிற்சியை. இது எல்லாமே நம்ம ஆரோக்கியம் கருதி நான் போட்டிருக்கேன்.
எல்லோரும் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி.